அந்த ஆள் சொல்லி தானே இங்க வந்திருக்கேன். அவங்க வீட்டை விக்கிற பிளான்ல இருக்காங்க. அதை தடுக்க நீங்க இப்படி ஒரு டிராமாவை பண்ணுங்க. அப்பதான் வீட்டை விக்க முடியாம அவங்க தவிப்பாங்கன்னு உங்களை அமுச்சு வச்சிருக்காரு. கரெக்டா? இந்த போட்டோ மார்ஃப் இது எல்லாமே அந்த ஆள் கொடுத்த ஐடியா தானே? எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே ஒரிஜினல் போட்டோ மாதிரி தான் இருக்கு. இவங்க போய் சொல்லல. நீங்க ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரத்தை காமிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இந்த போட்டோ போய் நீங்க சொன்னீங்கன்னா போலீஸ் கூப்பிடுவேன்னு சொன்னீங்களா, கூப்பிடுங்க. போலீஸ் வந்து விசாரிக்கட்டும், அப்ப தெரியும் எது உண்மைன்னு. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. என்கிட்ட கேட்காம இந்த வீட்டை யாருக்கும் விற்க முடியாது. ஹலோ ஹலோ தப்பு பிரதர், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சொல்லுவேன், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. நான் என் அப்பாவோட புள்ள ப்ரோ. இது எங்க அப்பா வீடு. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? எங்க அப்பா வீட்டை எனக்கு பங்கு இருக்கு. இங்க இருந்தோ திடீர்னு வந்து அப்பா மகன் பேசுறேன். இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? அதான் போட்டோ காட்டினேன் பிரதர். அது உங்களால ஏத்துக்க முடியல. வேணா ஒண்ணு பண்ணலாமா? உங்க எல்லாருக்கும் கத்தாருக்கு நானே டிக்கெட் போடுறேன். அங்க வந்து விசாரிங்க. இவர் தான் எங்க அப்பான்னு அவங்க சொல்லுவாங்க. அத்தை எந்திரிங்க. தண்ணி எடுத்துட்டு வர சொல்லு. என்ன ஆச்சு? வாய் வச்சு இதெல்லாம் வேலைக்காகும். நம்ம போலீஸ்க்கு போனாதான் சரியா வரும். ஆமா.